சகோதரி நிவேதிதா பித்ராஜ் அவர்களுக்கு முதலில் கோடான கோடி நன்றிகள். இந்த நிவேதிதா அவர்களை இப்போதுதான் நான் பார்க்கிறேன். இந்த தெருவில் இருக்கும் நம் நாட்டு நாய்களுக்காக தெருவில் இறங்கி குரல் கொடுத்ததுமே இவரை பற்றி நான் தேடினேன். சில படங்களில் நடித்திருக்கிறார். எல்லா உதவிகளும் இந்த மனித இனத்துக்கே அரசாங்கம் செய்கிறது. நன்றி உள்ள இந்த ஜீவன்களுக்கு ஏதோ சில நல்ல மனிதர்கள் சாப்பாடு போடுகிறார்கள். அதை கூட சில மனித மிருகங்கள் தடுக்கின்றன. இந்த உலகில் 10 பேரில் ஒரு அரக்கனுக்கு மட்டுமே இந்த நாய்களை பிடிக்காது. அவன் கொளுத்தி போட்ட வெடிதான் நாய் கடிக்க ஆரம்பிக்கிறது. சில கேடுகட்ட மனித மிருகங்களுக்கு இந்த பூமியில் இடம் இருக்கும்போது இந்த பாவப்பட்ட ஜீவன்களுக்கு இடமில்லை. கடவுளுக்கே இடமில்லை என்பதுதான் பொருள். இந்த உலகின் நாயால் தான் உயிரிழப்பு என்பது போல ஊடகங்களை திறந்தால் அங்கே நாய்க்கடி இங்கே நாய்க்கடி என்று நாயை தொங்கிக் கொண்டு அலைகிறார்கள். பெரிய பெரிய நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் வீட்டில் உயரக நாய்களை வளர்ப்பார்கள். ஆனால் நம் நாட்டு நாய்களை காப்பதற்கு குரல் கொடுப்பதில்லை. இந்த சகோதரி நிவேதிதா அவர்கள் தெருவில் இறங்கி குரல் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இந்த ஜீவன்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். தெருவில் உள்ள நாய்கள் என்ன வைல்டு அனிமலா, டொமஸ்டிக் அனிமல் என்று தானே நம்ம பாடம் படிக்கும்போது படித்திருக்கிறோம். தெரு நாய்களை யாருக்கு பிடிக்காது என்றால் திருட்டு பயலுக்கு மட்டுமே நாய்களை பிடிக்காது. திருடன் என்றால் நகை திருடுபவன் மட்டும் திருடன் அல்ல. பக்கத்து வீட்டில் இருக்கும் மரத்தில் உள்ள மாங்காயை திருடுபவனும் திருடன் தான். சேவ் ஸ்ட்ரீட் டாக்ஸ்.